ஓம் சாந்தி 6/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பிரம்மா பாபா சிவபாபாவின் ரதம் ஆவார். இருவருடைய நடிப்பின் பாகம் சேர்ந்தாற்போல் நடைபெறுகின்றது. இதில் ஒரு சிறிதும் சந்தேகம் என்பதே வரக்கூடாது அப்படின்றார் பாபா. கேள்வி கேட்குறாரு, மனிதர்கள் துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரி யுக்தியை உருவாக்குகின்றனர்? அது மகா பாவம் என சொல்லப்படுகின்றது. மனிதர்கள் துக்கப்படும் பொழுது தன்னை மாய்த்து கொள்வதற்கான அநேக உபாயங்களை உருவாக்குகின்றனர். தற்கொலை செய்து கொள்ள நினைக்கின்றனர். இதனால் நாம் துக்கங்களிலிருந்து விடுபட்டு விடுவோம் என நினைக்கின்றனர். ஆனால் இதை போன்ற மகா பாவம் வேறு எதுவும் கிடையாது. அவர்கள் மேலும் துக்கங்களில் சிக்கிக்கொள்கின்றனர். ஏனென்றால் இதுவே அளவற்ற துக்கங்களின் உலகம் என்றார் பாபா. ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் பாபா கேட்கின்றார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கின்றார், நாம் பரமபிதா பரமாத்மாவிற்கு முன்பாக அமர்ந்துள்ளோம் என்பதை அறிவீர்கள்தானே? அவருக்கு தம்முடைய ரதமோ கிடையாது. இதுவோ நிச்சயம் இல்லையா? இந்த புருவ மத்தியில் தந்தையின் நிவாஸ்தானம் உள்ளது. பாபா தாமே சொல்கின்றார், நான் இவருடைய பிரம்மாவுடைய புருவ மத்தியில் அமர்கின்றேன். இவருடைய சரீரத்தை கடனாக பெற்றுக்கொள்கின்றேன். ஆத்மா புருவமத்தில் உள்ளது என்றால் பாபாவும் அங்கேதான் அமர்கின்றார். பிரம்மா இருக்கிறார் என்றால் சிவபாபாவும் இருக்கின்றார். பிரம்மா இல்லை என்றால் சிவபாபா எப்படி பேசுவார்? மேலே சிவபாபாவை நினைவு செய்தே வந்துள்ளோம். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், நாம் பாபாவுடன் இங்கே அமர்ந்துள்ளோம். சிவபாபா மேலே இருக்கின்றார் என்பதல்ல, அவருடைய உருவம் இங்கே பூஜிக்கப்படுகின்றது. இவ்விஷயங்கள் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியவையாகும். நீங்களோ அறிவீர்கள், பாபா ஞானக்கடலாக இருக்கின்றார். ஞானத்தை எங்கிருந்து சொல்கின்றார்? மேலிருந்து சொல்கிறாரா என்ன? இங்கே கீழே வந்துள்ளார். பிரம்மாவின் உடல் மூலமாக சொல்கின்றார். சிலர் சொல்கின்றனர், இந்த பிரம்மாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆனால் சிவபாபா தாமே சொல்கின்றார், பிரம்மாவின் உடல் மூலமாக என்னை நினைவு செய்யுங்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? ஆனால் மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. முற்றிலும் முகத்தை பார்க்கும்படி திருப்பி பின்னால் வைத்துவிடும். இப்பொழுது உங்கள் தலையை சிவபாபா முன்னால் பார்க்கும்படி வைத்துள்ளார். எதிரில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பிறகு பிரம்மாவோ ஒன்றுமில்லை என்று யாராவது நினைப்பார்களானால் அவர்களது கதி என்னவாகின்றார் பாபா? துர்கதி அடைவாங்க. கொஞ்சமும் ஞானம் என்பதே இல்லை. ஓ காட்ஃபாதர் என்று மனிதர்கள் அழைக்கவும் செய்கின்றனர். பிறகு அந்த காட்ஃபாதர் கேட்கிறாரா என்ன? லிபரேட்டர், துக்கத்திலிருந்து விடுவிப்பவரே வாருங்கள் என அவரை அழைக்கின்றனர் இல்லையா? அல்லது அங்கே அமர்ந்தவாறே விடுவிப்பாரா என்ன? கல்பம் கல்பமாக புருஷோத்தம சங்கமகத்தில்தான் பாபா வருகின்றார். யாருக்குள் வருகிறாரோ அவரையே விட்டுவிட்டால் என்ன சொல்வார்கள்? நம்பர் 1 தமோ பிரதானம் நிச்சயம் இருந்த பொழுதும் மாயா முற்றிலும் முகத்தை திருப்ப வைத்து விடுகிறது. அதற்கு அவ்வளோ பலம் உள்ளது. முற்றிலும் ஒரு பைசா கூட பெறாதவர்களாக ஆக்கி விடுகிறது என்றார் பாபா. இது போலவும் ஒரு சில சென்டர்களில் உள்ளனர். அதனால் பாபா சொல்கின்றார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேட்ட விஷயங்களை யாருக்காவது சொல்லவும் செய்யலாம். ஆனால் அவர்கள் பண்டிதர்கள் போல் ஆகிவிடுகின்றனர். எப்படி பாபா பண்டிதரின் கதை சொல்கிறார் இல்லையா? அவர் சொன்னார், ராம் ராம் என சொல்வதால் கடலை கடந்து அக்கறை சென்று விடுவீர்கள் என்று. இதுவும் ஒரு கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இச்சமயம் நீங்கள் பாபாவின் நினைவினால் விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு சென்று விடுகிறீர்கள் இல்லையா? அவர்கள் பக்தி மார்க்கத்தில் ஏராளமான கதைகளை உருவாக்கியுள்ளனர். இப்படிப்பட்ட விஷயங்களோ நடைபெறுவதில்லை. இது ஒரு கதையாகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. பண்டிதர் மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். தான் அதை எந்த வகையிலும்
நடைமுறைப்படுத்தவில்லை. நான் விகாரங்களில் சென்று கொண்டே இருப்பது மற்றும் மற்றவர்களுக்கு நிர்விகாரி ஆகுங்கள் என சொல்வது என்றால் அதனால் என்ன தாக்கம் ஏற்படும்? இப்படியும் பிரம்மாகுமார் குமாரிகள் உள்ளனர். தாங்கள் நிச்சயத்தில் இல்லை, மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். அதனால் எங்கெங்கோ செல்கிறவர்களை விடவும் கேட்கிறவர்கள் வேகமாக சென்று விடுகிறார்கள். யார் அநேகருக்கு சேவை செய்கின்றனரோ அவர்கள் பிரியமானவர்களாக உள்ளனர் இல்லையா? பண்டிதர்கள் பொய்யானவர்களாக தெரிய வந்தால் அவர்கள் மீது யார் பிரியம் வைப்பார்கள்? பிறகு யார் நடைமுறையில் நினைவு செய்கின்றனரோ அவர்கள் மீது அன்பு சென்றுவிடும். நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட மாயா விழுங்கி விடுகிறது. அநேகர் விழுங்கப்பட்டு விட்டனர். பாபாவும் புரிய வைக்கின்றார், இன்னும் கர்மாதீத அவஸ்தா ஏற்படவில்லை. ஒரு பக்கம் யுத்தம் நடைபெறும், மற்றொரு பக்கம் கர்மாதீத அவஸ்தா ஏற்படும். இரண்டுக்கும் முழுமையான தொடர்பு உள்ளது. பிறகு யுத்தம் முடிவடைந்ததும் அடுத்த யுகத்திற்கு மாற்றலாகி விடுவீர்கள். முதலில் ருத்ரமலை உருவாகும். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் சிறுபான்மையாக இருக்கிறீர்கள், அவர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். ஆக நீங்கள் சொல்வதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? எப்பொழுது நீங்கள் பெரும்பான்மை விருத்தி அடைகிறீர்களோ பிறகு உங்கள் யோக பலத்தினால் அநேகர் கவரப்பட்டு வருவார்கள். எவ்வளவு உங்களிடமிருந்து கரை நீங்கிக் கொண்டே செல்கின்றதோ அவ்வளவு பலம் நிரம்பிக்கொண்டே போகும். பாபாவுக்கு எல்லாம் தெரியும் தானே என்பது கிடையாது. இங்கே வந்து அனைவரையும் பார்க்கின்றார், அனைவரின் மனநிலை பற்றி அறிந்திருக்கின்றார். தந்தை குழந்தைகளின் மனநிலை பற்றி அறிய மாட்டாரா என்ன? பாபாவுக்கு அனைத்தும் தெரியும். இதில் அந்தர்யாமியின் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இன்னும் கர்மாதீத நிலை ஏற்பட்டுவிடவில்லை. அசுர உரையாடல்கள் நடத்தை அனைத்தும் வெளிப்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் தெய்வீக நடத்தை உள்ளவர்களாக ஆக வேண்டும். தேவதைகள் சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் அதுபோல் ஆக வேண்டும். எங்கே அந்த அசுரர்கள், எங்கே தேவதைகள்? ஆனால் மாயை யாரையும் விட்டு வைப்பதில்லை. தொட்டார் சுருங்கியாக ஆக்கி விடுகின்றது. ஒரேடியாக அடித்து போட்டு விடுகிறது. 5 மாடி இல்லையா? தேக அபிமானம் வருவதால் தான் மேலிருந்து ஒரேடியாக கீழே விழுகின்றனர். விழுந்தால் செத்தார்கள். தற்போது தங்களை மாய்த்து கொள்வதற்காக எப்படியெல்லாம் உபாயங்களை உருவாக்குகின்றனர். 21வது மாடியிலிருந்து குதிக்கின்றனர், ஒரேடியாக இறந்து போவதற்காக. பிறகு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துவிடக்கூடாது. துக்கம் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். 3வது மாடியிலிருந்து விழுகிறார்கள். இறக்கவில்லை எனில் எவ்வளவு வேதனை அனுபவிப்பார்கள். துக்கத்தை அனுபவித்து கொண்டே இருக்கக்கூடாது என்பதற்காக சிலர் தங்கள் மீது நெருப்பு வைத்துக் கொள்கின்றனர். அவர்களை யாராவது காப்பாற்றிவிட்டால் அவர்கள் எவ்வளவு துக்கத்தை சகித்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. எரிந்துவிட்டால் ஆத்மாவை விட்டு ஓடிவிடும் இல்லையா? அதனால் தற்கொலை செய்து கொள்கின்றனர், சரீரத்தை அழித்து கொள்கின்றனர். சரீரத்தை விட்டுவிடுவதால் துக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவோம் என நினைக்கின்றனர். ஆனால் இதுவும் மகாபாவமாகும். இன்னும் அதிகமாக துக்கத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் இதுவே அளவற்ற துக்கத்தின் உலகம். சத்தியுகத்தில் இருப்பது அளவற்ற சுகம். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இப்பொழுது நாம் திரும்பி செல்கின்றோம். துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்கின்றோம். இப்பொழுது சுகதாமத்தின் எஜமானராக்குகின்ற பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இவர் மூலமாக பாபா புரிய வைக்கின்றார். சித்திரங்களும் உள்ளன இல்லையா? பிரம்மாவின் மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை. நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா, நாங்கள் அநேக தடவை உங்களிடம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளோம். பாபாவும் சங்கமயுகத்தில் தான் வருகின்றார், உலகம் மாற வேண்டிய நேரத்தில். ஆக பாபா சொல்கின்றார், நான் வந்திருக்கின்றேன் குழந்தைகளாகி உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் நிறைந்த தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்வதற்காக. அழைக்கவும் செய்கின்றனர், ஹே பதித்த பாவனா, எங்களை இந்த மோசமான உலகத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று. நாம் மகா காலனை அழைக்கின்றோம் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. நிச்சயமாக பாபா வருவார், நாம் இறந்து போவோம். அப்பொழுதுதான் அமைதி ஏற்படும் இல்லையா?
சாந்தி சாந்தி என்று சொல்லிக்கொண்டே உள்ளனர். சாந்தியோ பரந்தாமத்தில்தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் எப்படி சாந்தி வரும்? இவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கின்ற வரை. சத்யுகத்தில் சுகம் சாந்தி இருந்ததும் இப்பொழுது கலியுகத்தில் அநேக தர்மங்கள். அவை எப்பொழுது அழிகின்றனவோ அப்பொழுது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படும். அப்போதுதான் சுகம் சாந்தி இருக்கும் இல்லையா? ஐயோ என்ற கூக்குரலுக்கு பிறகு ஜெய ஜெய என்ற வெற்றி முழக்கம் கேட்கும். இன்னும் போக போக பார்க்க போகின்றீர்கள் மரணத்தின் கடைத்தெரு எவ்வளவு சூடாக இருக்கும் என்று. விநாசம் நிச்சயமாக நடைபெறப் போகின்றது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையை பாபா வந்து செய்விக்கின்றார். ராஜயோகமும் கற்பிக்கின்றார். மற்ற அநேக தர்மங்கள் அனைத்தும் அழிந்து போகும். கீதையில் எதுவும் காட்டப்படவில்லை. 5 பாண்டவர்கள் மற்றும் நாய் இமயமலையின் மீது உருகி போய்விட்டனர். பிறகு முடிவு என்னாயிற்று? பிரளயத்தை காட்டியுள்ளனர். நிர்மயமாக ஆகிறது என்றாலும் முழு உலகமுமே நீர்மயமாக ஆக முடியாது. பாரதமும் அழிவற்ற தூய்மையான கண்டமாகும். அதிலும் அபு அனைத்திலும் தூய்மையான தீர்த்தஸ்தலமாகும். அங்கேதான் பாபா வந்து குழந்தைகளாகிய உங்கள் மூலம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். தில்வாலா கோவிலில் எவ்வளவு நல்ல நினைவு சின்னம் உள்ளது, எவ்வளவு அர்த்தத்தோடு உள்ளது. ஆனால் யார் உருவாக்கினார்களோ அவர்களுக்கு அது பற்றி தெரியாது. இருந்தாலும் நல்ல புத்திசாலிகளாக இருந்தனர் இல்லையா? துவாபார யுகத்தில் நிச்சயமாக நல்ல புத்திசாலிகள் இருப்பார்கள். கலியுகத்தில் இருப்பவர்கள் தமோ பிரதானமானவர்கள். துவாபார யுகத்தில் கூட தமோபுத்தி உள்ளவர்கள் இருப்பார்கள். அனைத்து கோவில்களிலும் இது உயர்ந்ததாகும். அங்கேதான் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். விநாசத்தில் ஒட்டுமொத்த மரணம் இருக்கும். ஹோல்சேல் மகாபாரத யுத்தம் நடைபெறும். அனைவரும் அழிந்து போவார்கள். ஒரு கண்டம் மீதி இருக்கும். பாரதம் மிகச்சிறியதாக இருக்கும். மற்ற அனைத்தும் அழிந்து போகும். சொர்க்கம் எவ்வளவு சிறியதாக இருக்கும்? இப்பொழுது ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. இது புருஷோத்தம சங்கமயுகம். இங்கே எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் உள்ளனர். அங்கே எவ்வளவு கொஞ்சமாக மனிதர்கள் இருப்பார்கள். இவை அனைத்தும் அழிந்து போகும். உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் ஆரம்பத்திலிருந்து நடைபெறும். நிச்சயமாக சொர்க்கத்திலிருந்து திரும்ப நடைபெறும். கடைசியிலேயோ வரமாட்டார்கள். இந்த டிராமாவின் சக்கரம் அனாதியானது. அது சுற்றி கொண்டே உள்ளது. இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்தியுகம். நாம் சங்கமுகத்தில் இருக்கின்றோம். இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா வருகின்றார். பாபாவுக்கு ரதமோ அவசியம் வேண்டுமில்லையா? ஆக பாபா புரிய வைக்கின்றார். இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்கள். பிறகு இந்த லட்சுமி நாராயணராக ஆக வேண்டும். ஆகவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இதுவும் குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. ராவண ராஜ்யம் மற்றும் ராமராஜ்யம் என சொல்லப்படுவது எது? தூய்மையற்றதிலிருந்து தூய்மை, பிறகு தூய்மையிலிருந்து தூய்மையற்றவர்களாக எப்படி ஆகின்றனர்? இந்த விளையாட்டினுடைய ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். பாபா ஞானம் நிறைந்தவர், விதை வடிவமானவர் இல்லையா? சைத்தன்யமானவர். அவர்தான் வந்து புரிய வைக்கின்றார். முழு கல்ப விருஷத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டீர்களா என்று பாபாதான் கேட்பார். இதில் என்னென்ன நடைபெறுகின்றது? நீங்கள் இதில் எவ்வளவு பாகத்தில் நடித்திருக்கிறீர்கள்? அரைக்கல்பம் தெய்வீக சுயராஜ்யம், அரைக்கல்பம் அசுர ராஜ்யம். நல்ல நல்ல குழந்தைகள் யார் இருக்கின்றனரோ அவர்களின் புத்தியில் ஞானம் உள்ளது. பாபா தம்மை போல் ஆக்குகிறார் இல்லையா? ஆசிரியர்களும் கூட தரவரிசையில் உள்ளனர். அநேகரோ ஆசிரியராக இருந்தும் கூட கோபித்து கொள்கின்றனர். அநேகருக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு பிறகு தாங்களே இல்லாமல் போய்விட்டனர். சின்ன சின்ன குழந்தைகளில் விதவிதமான சமஸ்காரங்கள் உள்ளவர்களாக உள்ளனர். சிலரோ பாருங்கள், நம்பர் 1 சைத்தான். சிலர் பிறகு தேவதை உலகத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக உள்ளனர். அநேகர் ஞானத்தை எடுத்துக்கொள்வதில்லை. தங்களது நடத்தையையும் சீர்திருத்திக் கொள்வதில்லை.
அனைவருக்கும் துக்கத்தையே கொடுத்து கொண்டுள்ளனர். இதுவும் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது. அசுரர்கள் வந்து மறைவாக அமர்ந்திருந்தனர் என்பதாக. அசுரராகி எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கின்றனர். இதுவோ எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான தந்தைதான் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக வரவேண்டியுள்ளது. மாயாவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். தானம் கொடுக்கின்றனர். பிறகு மாயா புத்தியை குழப்பி விடுகின்றது. பாதி பேரை நிச்சயம் மாயா விழுங்கிவிடும். அதனால்தான் சொல்கின்றனர் மாயா மிகவும் கொடியது என்று. அரைக்கல்பம் மாயா ராஜ்யம் செய்கிறது என்றால் நிச்சயமாக மாயா அந்த அளவு பயில்வானாக இருக்கும் இல்லையா? மாயாவிடம் தோல்வியடையும் நிலை என்னவாக ஆகிவிடுகின்றது என்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு பொழுதும் தொட்டார் சுணுங்கி ஆகக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்து தன்னுடைய நடத்தையை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, தந்தையின் அன்பை பெறுவதற்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் எதை மற்றவர்களுக்கு சொல்கிறீர்களோ அதை சுயம் தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத நிலைக்கு செல்வதற்காக முழுமையான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாரு. சாக்கார ரூபத்தில் பாப்தாதாவை அருகாமையில் அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரி ஆகுக. எப்படி சிவசக்தி இணைந்து இருக்கின்றார்கள், அதுபோல பாண்டவபதி மற்றும் பாண்டவர்கள் இணைந்து இருக்கின்றார்கள். யார் அதுபோல இணைந்த ரூபத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் பாப்தாதா சாக்கார ரூபத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால் இருப்பார். இப்பொழுது தினம்தோறும் பாப்தாதா முன்னால் வருகின்றார், கையை பிடித்து கொள்கின்றார் என்பதை அனுபவம் செய்வீர்கள். புத்தியினால் அல்ல, கண்களினால் பார்ப்பீர்கள். அனுபவம் ஏற்படும். ஆனால் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பாடத்தில் உறுதியாக இருந்தால் நிழலை போன்றும் தொடர்வதை போன்று பாப்தாதாவின் கண்களிலிருந்து விலக முடியாது. சதா முன்னால் இருக்கின்றார் என்ற அனுபவம் ஆகும். ஸ்லோகன் சொல்கிறாரு, மாயாவை வென்றவர் இயற்கை வென்றவராக ஆகக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள் தான் சுயத்திற்கு நன்மை செய்பவர் மற்றும் உலகிற்கு நன்மை செய்பவர்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.